அவசர அவசரமாக இன்று மாலை டெல்லி செல்கிறார் தவேக தலைவர் விஜய் அவர்கள். ஏறத்தாழ இங்கு பல விஷயங்கள் பேசப்பட்டு விட்டது. என்டிஏ கூட்டணியில் போவதற்கு பெருமளவிற்கு மாவட்ட செயலாளர்கள் ஓகே சொல்லிட்டாங்க. 98 பேர் சொன்ன பிறகு அடுத்து என்ன முடிவு அப்படின்னு பற்ற வைத்திருக்கிறார்கள். சமூக வலைதளம் முழுக்க, ஊடகங்கள் முழுக்க இதே தான் பேசுபொருள். நிர்மல்குமார் ஒரு விஷயம் சொல்றாரு, இறுதி முடிவை தலைமை எடுப்பார் அப்படின்னுட்டு. அப்போ இவ்வளவு நாள் நீங்க எடுக்கலையா? இன்னமும் அதை அப்படியே தொங்கல்ல தான் வச்சிருக்கிறீங்களா? இதற்கிடையில் பாஜகவின் சார்பில் 2 பேர் அமித்ஷாவினுடைய தூதுவர்களாக விஜய் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் நேற்றைக்கு. இன்றைக்கு இரவு டெல்லியில் ஒரு மிக முக்கியமான சந்திப்பு இருக்கிறது என அடுத்தடுத்த விஷயங்கள் பரபரப்பாக பேசுபொருளாக மாறி இருக்கிறது. ஏன் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு சொல்ல முடியாமல் தவிக்கிறது தாவேகா. உள்ளே இழுக்கிற கணக்கு அதிமுகவின் கணக்குமா, இல்ல பாஜக மட்டும் அதுல தனியா ஒரு கேம் ஆடுறாங்களா? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி. தாவேகா கட்சி என்டிஏ கூட்டணிக்கு உள்ள வாரது தான் இப்போ மிகப்பெரிய பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிறது. ஜனநாயகனை உண்மையிலே லாக் பண்ணிட்டதா பாஜக? பல்வேறு பேச்சுகள், ரகசிய சந்திப்புகள்லாம் நடந்து கொண்டிருப்பதாக தகவல் வருது. என்ன நடக்கும் உண்மையில்? ரொம்ப முக்கியமானதுன்னு வழக்கமாக அதிமுக பாஜக தாவேகா வரணும்னு பேசுவாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ப்ரெஸ் மீட்டில் பைட்டு போட்டால் அவங்க கூப்பிடுவாங்க. இந்த கொடியை செஞ்சதுன்னு எடப்பாடி அவர்களே சொன்னது. இதை வச்சு ஒரு பேசுபொருள் வரும். நேற்றைக்கு முதல் முறையாக தாவேகா தரப்பு இந்த உரையாடலை வெளியில் சொல்லியிருக்கிறாங்க ஊடகங்களுக்கு. பீட்டு பார்க்குறவங்களுக்கு சொன்னால் போதும். அந்த பீட் பார்க்கக்கூடிய ரிப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு, செய்தியாளர்களுக்கு சொன்னாலே அது போயிடும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் வெளியிலேருந்து வேறு யாரோ ஒரு கணக்கு போடுறாங்க அப்படின்னா, தாவேகால எத்தனை மாவட்ட செயலாளர், இந்த மீட்டிங்க்கு எத்தனை பேர் வந்தாங்க, அதில் எத்தனை பேர் ஓகே சொன்னாங்கன்னு இந்த துல்லியமான கணக்கெல்லாம் புள்ளி விவரமெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. தாவேகால எத்தனை மாவட்ட செயலாளர்னு அதிமுக தெரியுமான்னு நமக்கு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி தான் அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்குது. அவங்க ஆன்லைனில் அப்பப்போ வெளியிட்டுக்கிட்டு இருப்பாங்க. 132 பேர், அதில் பார்த்தீங்கன்னா 120 பேர் வராங்க. அதில் 98 பேர் பார்த்தீங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் தளபதி எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பல விஷயங்கள், இது மொத்தமாக அந்த ஸ்டோரி எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, அது குறித்து த இந்தியன் எக்ஸ்பிரஸில் ரொம்ப விரிவான ஒரு கட்டுரையும் கூட வந்திருந்தது. 5 கோடி சிக்கலினால் தான் இவ்வளவு நடந்திருக்கிறதா அப்படின்னு ஒரு தலைப்பில். 5 கோடி, ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 கோடி அப்படிங்கிற வகையில் நீங்கள் மொத்தமாக வெறும் 5 கோடியான அவ்வளவுதான் நினைச்சிடக்கூடாது. இல்லை, உச்சத்தில் இருக்கிற சிபிஐ விசாரணை எல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. முதல்ல 15 கோடி தான் இவர்கிட்ட மாட்டுச்சு புலி படத்தில், நீங்கள் யோசிச்சிருந்துருக்கலாம். பட் அது ரொம்ப விரிவாகவே அந்த செய்தியாளர்கள் எழுதியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு நேற்றைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் அவசர அவசரமாக கூட்டப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டில் புசியானந்த் அவர்கள் தான் கூட்டார். பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறாரு. எல்லாருக்கும் அவசர அவசரமாக மொபைலுக்கு மெசேஜ் போயிருக்கு, ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஜூம் மீட்டிங் மாதிரி தான் போயிருக்கு. எதாச்சும் பேச்சுவார்த்தையில் போகும்போது அவங்க சொல்கிறாங்க, செலவு பண்ணுறதுக்கு சிக்கல் இருக்குது தலைவரே. நீங்கள் இதை தேர்தல் ஆணையம் 40 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணலாங்குது. அதிகபட்சம் பார்த்தா இருக்கிறத சமாளிக்கவே நமக்கு 5 கோடி ரூபாய் வரைக்கும் ஒரு தொகுதிக்கு தோராயமாக தேவைப்படுது. நம்ம ஆட்கள்லாம் அப்படி யாரும் கிடையாது. 230 நாள் நம்ம தனியாக நிற்கிறோம்னா அதற்கு செலவு செய்யக்கூடியதுக்கு உங்களுக்கு குறைஞ்சது 150 பேர்னாலேச்சும் சுத்தமாக முடியாது. நம்ம நிலையும் அப்படி கிடையாது. ஏற்கனவே கட்சிக்கான வேலைகள் இதை செய்யறதுக்கே கையில் இருக்கிற காசு தான் போடுறோம்னு ஆதரவு ரொம்ப பெருமை வேற சொன்னார். நாங்கள் எங்க விஜய் அவர்கள் தரப்பில் இருந்தோ அல்லது கட்சியினுடைய தலைமையில் இருந்தோ மாவட்ட வாரியெல்லாம் பணம் கொடுக்கறது இல்லை, அவங்கவுங்க கையில் இருக்கிற காசு போட்டு செய்கிறாங்கன்னு அவர் அதை பெருமையாக வேற சொன்னார். ஏற்கனவே பண்ண செலவிலேயே கடன் வாங்கி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் எலெக்ஷனுக்கும்னா வாய்ப்பு இல்லை. இதில் சில நபர்கள் கோடிக்கணக்கில் செலவு பண்ணுறாங்க. தூத்துக்குடியில் இருந்தெல்லாம் 2 கோடி வரைக்கும் செலவு பண்ணதா தகவல் உள்ளது. அந்த இவ்வளவு ஓடிக்கிட்டு இருக்கா. அந்த உரையாடல் வந்த உடனே இன்னொரு புதுக்கோட்டையை சேர்ந்த ஒரு மாவட்ட பொறுப்பாளர் அவர் சொல்கிறாரு, இங்கே உள்ளூரில் ஒரு அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒரு மாதிரி இன்ஃபார்மலாக பேசும்போது நம்ம கூட்டணிக்கு முயற்சி பண்ணலாமாப்பா அப்படின்ற மாதிரி முன்னாடி பேசினார். ஒருவேளை அப்படி நம்ம கூட்டணிக்கு போனோம்னா இந்த பகுதியில் கூட நம்ம சேர்ந்து 2 பேர் பலத்தில் நம்ம ஓட்டு அவங்களுக்கு போய் அவங்க எங்களுக்கு போய் நம்ம ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது தொகுதிகள் இந்த வட்டாரத்தில்னு ஒரு விஷயம் சொன்ன உடனே கூட்டணிக்கு போகலாமாங்கிற உரையாடலே அதுலேருந்து தான் தொடங்குச்சு. இதெல்லாம் வெளியில் கசிவிடப்பட்ட செய்தி. உடனே புசியானது கூட்டணிக்கு போகலாமா, எல்லாம் என்ன சொல்கிறீங்க வரிசையாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு உட்காந்து ஆமான்னு சொல்கிறவங்க எத்தனை பேர், இல்லைன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர், எஸ் நோ டிக்கு போட்ட மாதிரியும் இதை லாஸ்ட்டில் கூட்டி மொத்தமாக 98 வருது. கபடி கபடிலாம் நடந்தால் ஆக பாயிண்ட்டு அடிச்சுக்கிட்டே வருவாங்கல்ல. எஸ் 2 பாயிண்ட் அடிக்கணும், லாஸ்ட்டில் எவ்வளோன்னு ஸ்கோர் என்ற மாதிரி இவங்க 98 நோ அப்படின்னு சொன்னாங்க. இந்த பக்கம் இருக்கக்கூடிய 12 வராதவங்க 12 இவ்வளோதான்னு இதெல்லாம் உட்காந்து கணக்கு போட்ட மாதிரியாக இவ்வளவும். எனக்கு என்னன்னா இவங்க இப்படி சொல்லும்போது
நமக்கு தனியா நிக்கிறது தான் நம்மளுடைய கொள்கை கோட்பாடு, அதை பற்றி பேசாதீங்க அப்படின்ல சொல்லியிருக்கணும். இதுல ஹைலைட் பாருங்க, இதுல ஒரு விஷயம் நமக்கு நெருடலா இருக்கிறது, தாவேகா தலைவர் விஜய் எலெக்ஷனுக்கு முன்பாகவே கூட்டணிக்குள்ளே 2வது ஆளா போய் நிக்கணும்னு அவங்க வராங்க. என்டிஏ தாங்கிற பட்சத்துல எடப்பாடி பழனிசாமி தான் அங்க கூட்டணிக்கு தலைவர். நீங்க எலெக்ஷன் ஜெயிச்சு முடிஞ்ச பிறகு நம்ம எதிர்கட்சி தலைவரை வந்து நம்பர் 2 ஆனா வேறங்கிற இமேஜ்ல இல்லாம விஜய் எலெக்ஷனுக்கு முன்பாகவே கூட்டணியிலே நம்பர் 2 ஆகணும் அப்படின்னு அப்படி சொல்லக்கூடியவர்கள் தான் உங்களுடைய மாவட்ட செயலாளராக நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒருவேளை அவங்களுக்கு இப்போ ப்ராக்டிகாலிட்டி யதார்த்தம் புரிஞ்சிருக்கோன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியிருக்கு. நம்ம தளபதி அடித்து ஜெயிச்சு வந்துருவாருங்கிறது இல்லை, செலவு பண்ணணும். திமுக அதிமுக எப்படி வேலை பார்க்குறான்னு நமக்கு தெரியும். இவ்வளவு ஓடிட்டு இருக்கும்போது அது நடக்கக்கூடிய விஷயம் அல்லன்னு யதார்த்தத்தை புரிந்ததன் காரணமாக ஒத்துக்கிட்டாங்களோ அப்படிங்கிற பார்வை இருக்குது. இல்லை, இப்படி ஒரு பார்வை இருக்குது. வேற வழி இல்லை, கழுத்து வந்து பாஜகவிட்ட சிக்கிச்சு, வேற நம்ம ஆமா சொல்லி தான் தீரணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்களா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியது. இப்போ இந்த 98 பேர் மாவட்ட செயலாளர்கள் அவங்களா சொல்லாத வரைக்கும் ஏன் இதுவே கசிய விடப்பட்டதாக மாவட்ட செயலாளர்களுடைய விருப்பத்தை ஏற்றுக்கொண்டு நான் இந்த முடிவை எடுத்தேன்னு நாளைக்கு விஜய் ஒரு அறிக்கை விடுவதற்காக இது தயார்படுத்தப்பட்டதான ஒரு கேள்வி. அப்படி கூட நம்ம பார்க்கலாம். நீங்கள் அதிமுக அந்த வேலையை பார்ப்பாங்க, அதிமுக இது ரொம்ப கான்சியஸாகவும் இருக்கும். திடீர்னு கேட்டிங்கன்னா, ஏங்க அது நான் எடுத்த முடிவு இல்லைங்க, அவரை கட்சி விட்டு நீங்கிறது பொதுக்குழு எடுத்த முடிவும் பாரு அடிக்கடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள். பொதுக்குழு நீக்கின ஆள் திரும்ப கட்சியில் சேரணும்னா பொதுக்குழுவில் போய் ஓகே வாங்க மாட்டாங்க, வந்து தலைவரை சந்தித்து சேர்ந்துக்கலாம். இல்லைங்க பொதுக்குழு நீக்கிச்சு நானாக சேர்க்க முடியாதுங்க, நீங்கள் மன்னிப்பு கடிதம் கொடுங்க, நாங்கள் பொதுக்குழு கூட்டும் போது கூட்டி அதில் வச்சு அவங்க ஓகே சொன்னால் எடுத்துக்கிறோன்னு ஒரு தலைவரும் சொல்ல மாட்டாங்க, ஒரு பொதுச் செயலாளரும் சொல்ல மாட்டாங்க. அது என்னென்னா அவங்களும் சேர்ந்து சொன்னதுனால ஒரு காரணத்தை காட்டி. உதாரணத்துக்கு அதிமுக பாஜக கூட்டணி விட்டு வெளில வரணுங்கிறது எடப்பாடி எடுத்த முடிவு தான். அண்ணாமலையோட சண்டையாச்சு போச்சு வந்துச்சு, அவர் எண்மண் எண்மக்கள் யாத்திரையில் போனார், ஜெயலலிதா அவர்கள் குறித்து பேட்டி கொடுத்தாரு, இதெல்லாம் சிக்கலாக தான் நடந்துச்சு. ஊழல் பண்ணாங்க போனாங்க வந்தாங்கலாம் அவர் வாய விட்டது. அதை தாண்டி இதில் நம்முடைய கிராமப்புற பஞ்சாயத்து தேர்தல், இந்த உள்ளாட்சி தேர்தலில் அவங்க கேட்ட பர்சன்டேஜ் சீட்டு கொடுக்க முடியாதுங்கிறதுனால தான் பிரச்சனை. பிளாங்கா அவ்வளோதான். எடப்பாடி வெளில வரணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் அதுக்கு ஒரு கூட்டத்தை போட்டு, மாவட்ட செயலாளர் கூட்டம் இல்லை நிர்வாகிகள் கூட்டத்தை போட்டு அதில் ஒரு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தை ஜெயக்குமாரா கேபி முனுசாமி என்டரில் வெளில வந்து அதை அவங்க படிக்க எல்லாம் கைதட்டி பட்டாசு கொளுத்தி, ஏன்னா வெளியில் போகணுங்கிற முடிவு நான் எடுக்கலைங்க, அது மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் நிர்வாகிகள் கூட்டத்தில் எடுத்தோம் அப்படின்னு அதாவது அந்த பொறுப்பை தலைவர்கள் தான் எடுப்பாங்க. ப்ராக்டிக்கலானாலும் பகிர்ந்து அழிச்சிட்டோம்னா நாளைக்கு சாதக பாதகனாலும் பார்த்துக்கலாங்கிற இடம் இருக்கு இல்லையா. ஜெயலலிதானா நான் தான் எடுத்தேன், அவ்வளோதான். அது பொதுக்குழுவில் வைக்கணும்னு ஒரு விதி இருக்கிறதுனால வைக்கிறோம், அவ்வளோதாங்கிற லெவலுக்கு அவங்க இருந்திருப்பாங்க. பட் அந்த அளவுக்கு இல்லைனாலும் இப்படியான ஒரு ஆங்கிள் இருக்குல்ல, அந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக்கொண்டதனால் கட்சி தலைமை விருப்பத்தை எடுத்து. ஆக்சுவலாக எனக்கு 3 நாளாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு, அது நேற்றைக்கு தான் நேற்றுக்கு இவங்க பண்ண பிறகு அதிகமாக இருக்குது. இந்த விஜய் 50 பேர் எடுக்கும்போதே நம்ம 2 பேரும் பேசும்போது நம்ம பகிர்ந்துக்கிட்டது மொத்தமே 50 பேர் தான், இதுக்கப்புறம் அவர் நடத்த மாட்டார், இந்த 50 பேருக்கு கொடுத்தீங்கன்னா போதும்னு யாருக்கும் தகவல் சொல்கிறாருன்னு ஒரு பார்வை பேசியிருந்தோம். கடைசியில் அதை நோக்கி தான் நகர்ந்துருக்கோன்றிருக்கு. இதுதான் இப்போதைக்கான சூழல். இந்த நிலையில தான் இது ஊர்ஜிதப்படுத்தப்படாத தகவல்களாக வரக்கூடியது. நேற்றைக்கு அமித்ஷா தரப்பிலிருந்து விஜயிடம் பேசப்பட்டிருக்கிறது. ஒரு பிஸ்னஸ்மேன் ஒருத்தர், 2 தரப்புக்கும் பரிச்சயமான ஒரு தொழிலதிபர், கோவாவை சேர்ந்தவர்னு சொல்கிறாங்க. ஒரு தொழிலதிபர் ஒருவர் அந்த ரூட்டுக்கு வந்ததா சொல்கிறாங்களே, ஆந்திரா ரூட்டுக்கு வந்து கோவாவுக்கு போனதா சொல்கிறாங்க. அது பவன் கல்யாண், அது தனியான முயற்சி, பல முயற்சிகள். அதாவது காமனான ஆள்னா அப்படின்னும் போது அது கோவா ரூட்டாக இருக்குது. பல இடத்துல பிஸ்னஸ் வச்சுருக்கக்கூடிய ஒருவரும் ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் மூலமாகவும் நேற்றைக்கு ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு, சில உறுதிமொழிகள் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. இவர் டெல்லிக்கு போன, நீங்கள் எனக்கு உள்ளபடியே என்ன வருத்தம்னா, சிபிஐ விசாரணைக்கு விஜய் போகிறார். சிபிஐ விசாரிக்க போகுது, அவங்க கூப்பிட்டு என்ன ஆச்சு போச்சு கரூரில் என்ன பண்ணீங்கன்னு விசாரிக்க போகிறாங்க. என்னடா பண்ண ஆச்சா. ஆனால் நேற்றுலேருந்து என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு தரப்பு சொல்லுது விஜயை கையை முறுக்கி உள்ளே கூப்பிட்டு வந்து சேர்த்து 50 சீட்டு வாங்கி கொடுத்துருவாங்க, வந்தே அவன் மிரட்ட போகிறாங்கன்னு ஒரு தரப்பு சொல்லுது. இன்னொரு தரப்பு, தம்பி நீ அரசியலுக்கு வந்ததே தப்பு தம்பி, அரசியலை விட்டு போயிடன்னு விஜயை மிரட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யாரும் சிபிஐ விசாரித்து நியாயத்தை நிலைநாட்ட போதுன்னு சொல்லவே இல்லை. இது எவ்வளோ பெரிய விஜயகாந்த், மறைந்த கேப்டன் விஜயகாந்தனுடைய டைலாக் சொல்லணும்னா இது எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமாண்ணா. ஒரு சிபிஐ எந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நீங்கள் விட்டுருக்கிறீங்க பாருங்க. பாஜகவை பார்த்து தான் நம்ம அதை கேட்க வேண்டிய. டெல்லியில் போகும்போது, நாளைக்கு டெல்லியில் போகும்போது, தம்பி உள்ளால வந்துடுறீங்களா இத்தனை சீட்டு அப்படிங்கிறத சிபிஐ அதிகாரிகளை பேசுவாங்களா,
அப்படின்னு கூட நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதுதான் அதெல்லாம் நம்ம ஆதாரங்கள் எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் சில குற்றச்சாட்டுகளை, அதாவது இங்கே இவங்க நெருக்கடி கொடுக்குறாங்கன்னா இவங்க கிட்ட பேசுறது இல்லை, இவங்களை கொடுக்க சொன்னது யாரும் அங்கே பேசிக்கணும். நீங்கள் பல நேரங்களில் சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரங்க காலிலே விழுந்துடலான்னு ஒரு இது இருக்கு இல்லையா? சமரசமாக போயிட்டோம்னா சாட்சி பார்த்தா என்ன பார்க்கலாம் என்ன, கம்ப்ளைண்ட்டே இதாகிடுவாருங்கிற மாதிரி அந்த முடிவுக்கு அவர் போகிறாரா? ஏன்னா ஆனால் ஒரு விஷயம், அவர் திரும்ப திரும்ப சிபிஐ கிட்ட போகும்போதெல்லாம் முந்தின நாளே கிளம்பி போகிறாருன்னா அப்போ அவருக்கு டைமுக்கு வர தெரியும். அது அவர் கரூர்லையும் செஞ்சுருந்துருக்கலாம். சரி, அது காலம் கடந்த ஒரு விஷயமா போயிட்டாலும் இதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு செந்தில் பாலாஜி வர சொல்லியிருக்கிறார்கள். அதுலேயும் எதுவும் ஒரு விஷயத்தை அவருக்கு சொல்ல விஜய்க்கு கடத்த முயற்சி பண்ணுறாங்களான்னு ஒரு கேள்வியும் இருக்கிறது. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு இதில் மிக மிக முக்கியமாக நீங்கள் 15ஆம் தேதி வந்து சிபிஐ விசாரணை, 17ஆம் தேதி வந்து ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ கமிட்டி இல்லை, அன்னைக்கு யாருக்காவது வயிற்று வலி வருதா நமக்கு அன்னைக்கு காலையில் தான். ஒருவேளை இவர் வந்து சிபிஐ விசாரணையில் வந்து எல்லாத்துக்கும் ஒத்துக்கொண்டாச்சுன்னு சொன்னால், நீங்கள் சொல்கிற மாதிரியே இத்தனை தொகுதிகள் நான் வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு கூட ஜனநாயகன் திரைப்படத்தை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, நீங்கள் அந்த இடத்துல அடிக்கோடு இடணும். விஜய் வருகை கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் என்பதன் காரணமாக இது வந்து அரசியல் ரீதியிலான ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது. பட் அதுக்கு சாத்தியக்கூறும் இருக்கிறது. இதில் ஒரு முடிவு வர வரைக்கும் தேர்தல் தேதியை அறிவிக்க மாட்டார்கள்னு ஒரு ஸ்பெகுலேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்ன தேதி சொல்கிறாங்க, நம்ம தேதியாக வைப்போம், அது நடக்கலை, இல்லை குற்றச்சாட்டு அழுத்தமானது அது இல்லை, எதுவுமே இல்லை, பொது வழியில் இருக்கிறத வச்சுப்போம், டாட்டா யார் வேணாலும் கனெக்ட் பண்ணால் பண்ணிக்கலாம். 16ஆம் தேதி, இப்போ நாளைக்கு தேதி 15ஆம் தேதி மாலை 6-7 மணியோட மேற்கு வங்கத்தில் நீங்கள் இந்த எஸ்ஐஆருக்கான அந்த 60 லட்சம் பேர் போய் டாக்குமெண்ட்டை காட்டுறதுக்கான அந்த ப்ராசஸ் முடிகிறது. அதற்கு பிறகு ஒரு 48 மணி நேரமாச்சும் ஆகும். அதில் எவ்வளோ பேர் தகுதியுடையவர்களோ அவங்கள வாக்காளராக பட்டியலில் சேர்க்குற அந்த லிஸ்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு இது ஒரு பக்கம். இது நாளையோட டைம் முடியுது. அப்போ 16 அறிவிச்சிருவாங்களான்னா இல்லை, ஏன்னா 16ஆம் தேதி தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு 6 மாநிலங்கள்லாம் நினைக்கிறேன் ராஜ்யசபாவுக்கு எலெக்ஷன் நடக்குது. இப்போ நம்மகிட்ட இப்போ 6 பேர் தான் போட்டாங்க, 6 பேரும் தேர்ந்தெடுத்துட்டாங்க, போட்டி இல்லை, அங்கே தேர்தல் நடக்கணும். அப்போ எம்எல்ஏக்களை வர வச்சு அவங்களுக்கு சீட்டை கொடுத்து முதல் விருப்ப தேர்வு, 2வது விருப்ப தேர்வு, ஏன்னா எக்ஸ்ட்ரா ஆளுங்க தான் தேர்தல் நடக்கும். இதில் கிராஸ் ஓட்டிங் எவனா ஓட்டு போட தெரியாமல் மாற்றி போடலாம், தெரிஞ்சே பணம் வாங்கிட்டு மாற்றி போடலாம். இந்த ப்ராசஸ் இருக்குது. பயந்து போய் காங்கிரஸ் எல்லாம் அவங்க ஒடிசா எம்எல்ஏக்களை ஃப்ளைட் ஏற்றி கூப்பிட்டு வந்து கர்நாடகாவில் ஹோட்டலில் தங்க வச்சுருக்காங்க. அவ்வளோ மோசமாக இருக்குது நிலைமை. ஒடிஷா எம்எல்ஏக்கள் அவங்க தப்பிச்சு ஓட்டாங்கன்னு பார்த்தா கர்நாடகா நம்ம ஸ்டேட்டு, அங்கே பாதுகாப்பாக ரிசார்ட்டில் தங்க, நம்ம ஹோட்டலில் தங்க, நம்ம எம்எல்ஏக்களையே நம்ம கடத்தி கொண்டு வர வேண்டிய சூழலில் அது ஓடிக்கிட்டு இருக்குங்கிறது தான். அந்த லெவலுக்கு பயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பயம் பதட்டமெல்லாம் போனால் அன்னைக்கு ஆட்கள் மாற்றி போடுறாங்கன்னு வைங்க, பெரிய கலைபரமாயிரும். பாஜக ஜெயிச்சதுதான் பிரச்சனை இல்லை, பாஜகக்காரன் யாராவது மாற்றி போட்டால் அன்றைக்கி பெரிய அமளி தும்மல்லி ஆகி அன்றைக்கி சாயங்காலம் ஓட்டை எண்ணி முடிச்சு இதெல்லாம் அறிவிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆயிரும். அப்போ 16 வாய்ப்பு இல்லை. ஸோ அது 17 அல்லது அதற்கும் பிறகாக என்கிற இடத்திற்கு போகுது. அப்போ இங்கே இந்த ஒரு விண்டோ பீரியடை கொடுக்குறாங்க. இப்போ தேர்தல் அறிவிப்பு தேதி இன்னும் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது. திங்கக்கிழமையும் வராது, செவ்வாய்க்கிழமையும் வராது. ஏன்னா இந்த ராஜ்யசபா இதில் சில சமயம் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அடிதடி ஆகி ஓட்டிங்கை திரும்ப நடத்தி அதுக்கு பிறகு அது ஆக்சுவலாக இந்த மல்டிபிள் ஓட்டிங் அதாவது நீங்கள் என்ன பண்ணுறாங்க, விருப்பத்தேர்வுன்னு வந்துடும் உங்களுக்கு. ஒரு ஆளுக்கு ஓட்டு போடுறது இல்லை. இவர் ஃபர்ஸ்ட் நான் என்னோட சாய்ஸ் 6 பேர் நிற்கிறாங்கன்னா இவருக்கு முதலாவதுன்னு நினைக்கிறேன், இவர் எனக்கு 2வது பிடிச்சாருன்னா 6க்கும் நீங்கள் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஓட்டை இல்லை டை ஆகுதுன்னா அடுத்து செகண்டை கேல்குலேட் பண்ணுவாங்க. அப்போ நம்பர் 2வாக நிறைய பேர் யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அதுக்கு ஒரு பாயிண்ட்டை சேர்ப்பாங்க. இந்த மாதிரி அது ஒரு காம்ப்ளிகேட்டடான கேல்குலேஷன் ஆக்சுவலாக. இந்த மாதிரியான சிக்கல் போகும். இதனால் இதில் ஒரு குழப்பங்கள்லாம் வந்து தெளிவாகிறதுக்குள்ள திங்களும் அவுட்டு. அதுக்கு பிறகு அவங்க உட்காந்து செவ்வாய் ஒரு ஃபுல் பாடி மீட்டிங் உட்காந்து போட்டுட்டு ஷெட்யூல்னா 16 முடிஞ்சு 17 முடிஞ்சு 18 19ங்கிற இடத்த நோக்கி நகர்ந்துருங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய பார்வை. இதில் இன்னொரு பார்வை இருக்குது. என்னென்னா, நீங்கள் விஜய்க்கு உண்மையிலேயே பாஜக செக் வைக்குதுன்னு சொன்னால் இதுக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய பட்சத்தில் ஜனநாயகன் திரைப்படம் இங்கே 2026 தமிழக எலெக்ஷனில் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பாஜக கூட்டணிக்குள்ளால விஜய் வாரதாக இருந்தால். ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. அந்த படத்தில் மேக்கிங்கில்
அவர் திமுகவை உருவகப்படுத்தி சில விஷயங்களை செஞ்சதை போல பாஜகவை உருவகப்படுத்தியும் சில விஷயங்கள் உள்ளே சேர்க்கப்பட்டதாக ஒரு செய்தி இருக்கு. நம்ம வெறும் அப்படியே தெலுங்கு படத்தவங்க எடுக்கல, தமிழ்நாடு சென்ட்ரிக்காக சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க. அதை சாட்டை அடிக்கிறதுலலாம் ஏதோ ஒருத்தர் ஒரு வட இந்திய ட்ரெஸ் போட்டிருக்கிறதெல்லாம் பேசப்பட்டது. அது உண்மையாக பொய்யா நமக்கு பார்த்தா தான் தெரியும்னு வைங்க. அந்த மாதிரி இதையாக குறியீடு வச்சு இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போடுறாங்கன்னு அவர் பேசி தான் ஹெச் ராஜா ஜோசப் விஜய்னு வந்து பேரை சொன்னது. இந்த மாதிரியானதெல்லாம் போச்சு. அந்த ஜோசப்பே அடிபணிஞ்சிட்டாரே, கட் பண்ணிடுவாங்க. அதாவது சென்சார்ல கட் பண்ணிடுறாங்க. புரியுது நீங்க சொல்றது. சென்சார்ல எந்த விதமான இதுவும் இல்லாமல், அதாவது நம்ம நகமாவே இருந்தாலும் அளவுக்கு மீறி போனால் வெட்ட தான் செய்யணும். ஆசைப்பட்டு வளர்க்குற மரமாக இருந்தாலும் அது வளர்ந்து காம்பவுண்டை தாண்டி அடுத்த வீட்டுக்கு போனால் நறுக்க தான் செய்யணுங்கிறதோட அதை நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி இது நகருது. அது என்னங்கிறத நம்ம அடுத்த உள்ளபடியே நம்ம இந்த வானிலை ஆய்வு மையங்கள்லாம் அடுத்த 48 மணி நேரத்தை பொறுத்தவரை வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிக கனமழை, இந்த மாதிரியான ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் இப்போது அரசியல் புயலுக்காக காத்திருக்கிறது. தாவக்கா என்கிற புயல் அது என்ன சில நேரத்தில் 2 புயலும் இல்லை காற்றழுத்த தாழ்வு ஒன்றா ஒரே திசை வெவ்வேறு திசையிலிருந்து வரும். அது 2 சேர்ந்து முட்டுச்சுன்னா சில நேரங்களில் 1-2 இதில் இருக்க அது பவரையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு இன்னும் வேகமாக சுழண்டு போயிடும். இது வலுவிழந்துடும். சில நேரம் 2 மோதி 2 வலுவிழக்கும். என்டிஏ என்கிற ஒரு சுழலில் இந்த பக்கம் தாவேக்கா என்கிற ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒன்னா போய் கொலையீடாகும் போது மொத்தமா சேர்ந்து பெரிய இதாகுதா, இல்லை ஒன்றை வலுவிழந்து இது உறிஞ்சிக்கிட்டு இது பலமாகுதா, இல்லை 2ம் மோதி ஒன்றும் இல்லாமல் போதாங்கிறத பொறுத்திருந்து மோதாமலே போகுதா அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்க வேண்டியதாக. இவ்வளவு பண்ணிட்டு நாங்களாம் சும்மா பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் என் கொள்கை எதிரின்னா அதுதான். ஏன்னா நிர்மல்குமார் அவர்கள் தலைவர் இறுதி முடிவு எடுப்பாருன்னு என்ன அர்த்தம், பேசிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதை நான் சொல்ல முடியாதுன்னு அர்த்தமா தானே பார்க்க வேண்டியிருக்கு. பார்ப்போம், ஒரு முக்கியமான காலகட்டம் பேசுவோம்.